வணக்கம். ஸ்ரீ கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நான் ரேவதி. இப்போ நம்ம ஆவடி மங்கல்யா சிட்டி சைட்டு தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்மளுடைய மங்கல்யா சிட்டி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி காமராஜர் நகருக்கு அடுத்ததாக லொக்கேட் ஆகிருக்கு. இது நம்ம லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்ட் கேட்டட் கம்யூனிட்டி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. மங்கல்யா சிட்டி டோட்டலாக ஒரு 15 ஏக்கரில் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 1 வந்து ஒரு 10 ஏக்கரில் 180 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். அதோட கண்டினியூட்டியாக ஃபேஸ் 2 வந்து ஒரு 4.5 ஏக்கரில் ஒரு 83 பிளாட்டாக பிரிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபேஸ் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய மங்கல்யா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ உங்களுக்கு பூந்தமல்லி டு பட்டாபிராம் பஸ், பூந்தமல்லி டு ஆவடி பஸ், ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சைட்டு வாசலே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு தான். நம்ம மங்கல்யா சிட்டி சைட்டுடைய கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டலூர் டு மீஞ்சூர் 400 ஃபீட் அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல தான் நம்ம லேஅவுட் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு. பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் ஆவடி டு பூந்தமல்லி ரோடு பருத்திப்பட்டு, ஸோ பருத்திப்பட்டுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் நம்மளுடைய லேஅவுட்டுக்கு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆவடி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஆவடி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஒரு 4.5 கிலோமீட்டரில் நம்ம லேஅவுட்டுக்கு ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம மங்கல்யா சிட்டிக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. ஒரு லேஅவுட்டுக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னாலே தெரியும், அதோடைய டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷனுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்டில் மினிமம் பிளாட் சைஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 800, 900, 1000 அந்த மாதிரி ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம சைட்டில் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரோடு தாங்க. நம்ம வந்து கான்கிரீட்டில் சிமெண்ட் ரோடு 40 ஃபீட் ரோட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அகலமான உங்களுக்கு 40 அடி ரோடு, அது மட்டும் இல்லாமல் 30 அடி 24 அடி ரோடுமே கொடுத்துருக்கோம். சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து கொடுத்துருக்கோம். சைட்டை சுற்றிலுமே உங்களுக்கு காம்பவுண்ட் வால், என்ட்ரன்ஸ் உங்களுக்கு பெரிய வெல்கம் பண்ற மாதிரி கிராண்ட் ஆர்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 24/7 செக்யூரிட்டி வித் சிசிடிவி கேமரா. ஸோ நம்ம லேஅவுட்ல தண்ணி கிரவுண்ட் வாட்டர் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒரு 40-45 அடியிலே இருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். டைரக்டா ட்ரிங்கிங் வாட்டருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காத்தோட்டமான பொல்யூஷன் இல்லாத பீஸ்ஃபுல்லான ஒரு லேஅவுட்டா தான் நம்ம மங்கல்யா சிட்டி வந்து அமைஞ்சிருக்கு. ஃபேஸ் 1ல மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் வந்து 2 பார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் 2லையும் ஒரு 2 பார்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனும் நம்ம லேஅவுட்ல கொடுத்துருக்கோம். ஸோ உடனே வீடு கட்டி குடி வரதுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் வசதிலாம் தேவைப்படுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம மங்கல்யா சிட்டில இருந்து அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி சென்னை கார்பரேஷன் லிமிட்ல லொக்கேட் ஆகிருக்கிறனால நம்ம லேஅவுட்லேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. நம்ம மங்கல்யா சிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டரில் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. ராமகிருஷ்ணா சிபிஎஸ்சி அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஜெயகோபால் கருடா, சுதர்சன் வித்யாசிரம், ஆதித்யா வித்யாசிரம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மகாலட்சுமி விமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், சென்ட் பீட்டர், வேல்டெக், ஏசிஎஸ் இன்ஸ்டியூட், பனிமலர், இந்த மாதிரி காலேஜஸ் மட்டும் இருக்குது. நிறைய காலேஜஸ் இருக்குது. அதில் நான் ஒரு சில ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சென்னையோடைய செகண்ட் பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க்லேருந்து நம்ம லேஅவுட்டு ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே அந்த பில்டிங் வந்து நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கவலையே இல்லை. ஏன்னா அதில் ஆல்ரெடி ஒரு 6000 எம்ப்ளாயிஸ் மேலே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சென்னையுடைய ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்க் வந்து தரமணியில் ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லொக்கேஷன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆச்சு, அந்த ஏரியாவில் இருக்கிற லேண்டில் எந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க பட்டாபிராம் சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க்கு பட்டாபிராம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல தான் நம்மளுடைய மங்கல்யா சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. அதை விட டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் சரி, அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கும் சரி, நம்ம மங்கல்யா சிட்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனாக அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய ப்ராஜெக்டில் மங்கல்யா சிட்டி ஃபேஸ் 1ஆக இருக்கட்டும், ஃபேஸ் 2ஆக இருக்கட்டும், ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 75% கிட்ட பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்லி ரிமைனிங் ஒரு 25% தான் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்கில் வேணும், இல்லை 40 ஃபீட் ரோட்டில் வேணும், கார்னர் பிளாட் வேணும், 30 ஃபீட் ரோட், 24 ஃபீட் ரோட்டில் வேணும், ஒரு சின்ன சைஸ் 700-800 ஸ்கொயர் ஃபீட் வேணும்
அப்படின்னு நினைக்கிறவங்க கம்மிங் சாட்டர்டே சண்டே நீங்க வாங்க. ஸோ நம்ம சைட் வந்து பார்த்துட்டு உங்களுக்கான வீட்டு மனையும் ஒரு வீடும் நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஆவடி மாநகராட்சியில் அமைஞ்சிருக்கிறதுனால சிஎம்டி ரேரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேங்க் லோனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ நம்ம மங்கல்யா சிட்டியுடைய பேங்க் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். ஸோ அதில் எஸ்பிஐ பேங்க் வந்து உங்களுக்கு 75% வரைக்கும் லோன் தராங்க. பிஎன்பினா உங்களுக்கு 80%, எஸ் பேங்க்னா 70. ஸோ இந்த மாதிரி பேங்க்கும் நம்மளோட டைப் வச்சு லோனும் மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம மங்கல்யா சிட்டியில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் லேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய் வருது. ஸோ நீங்கள் கையிலேருந்து முன் பண்ணமா ஒரு 2 இல்லைனா 3 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா போதும், பேலன்ஸ் வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். அதே மாதிரி நம்ம மங்கல்யா சிட்டியில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வாங்குறீங்க அப்படின்னா 35 லட்ச ரூபாய் வருது. இடம் பிளஸ் வீடு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஏபி போர் எல்லாமே சேர்த்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 1 BHK வில்லா 35 lakhs வருது. இதுல நீங்க கையில இருந்து ஒரு 6 to 7 லட்சம் முன்பணம் கட்டினா போதும், பேலன்ஸ் வந்து லோன் பண்ணி தரும். அதே மாதிரி ஒரு டபுள் பெட்ரூம் வீடுனா 40 லட்ச ரூபாய் வருது, ட்ரிபிள் பெட்ரூம் வீடுனா 45 லட்ச ரூபாய் வருது. இது மட்டும் இல்லாம கஸ்டமைஸ்டு இண்டிவிஜுவல் வில்லாவும் நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். கஸ்டமருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லேண்ட் ஏரியா, எவ்வளோ பில்டப் ஏரியா, எத்தனை ஃப்ளோர் கட்டணும். ஸோ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஒரு பிராண்டடான ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்றோம். நல்ல குவாலிட்டியில கஸ்டமருடைய பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் வில்லா நம்ம மங்கல்யா சிட்டியில கட்டி கொடுக்குறோம். நம்ம ப்ராஜெக்டை பத்தி மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தாராளமா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். ஃபேமிலியோட நம்ம சைட்டை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்களே வீட்ல இருந்து பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸுமே அரேஞ்ச் பண்ணி தரோம். வாங்க நம்ம சைட்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கான வீடும் வீட்டு மனையும் அமைய வாழ்த்துக்கள்.